நீங்கள் ஏற்கனவே இடதுசாரியாக தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. கொஞ்சம் திராவிட ஆதரவு அந்த பின்புலத்தில் தான் உங்களுடைய ஆரம்பகால அரசியலும் இருந்திருக்கு. எந்த புள்ளியில் நீங்கள் திராவிடம் நமக்கு தீது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க, அதிலேருந்து விலகுனீங்க? செங்கிப்பட்டியில் நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம், அதுலேருந்து திமுக பற்றி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்திய எதிர்ப்பு, அவங்க இப்போ தமிழ் தான் திராவிடம்னு பேர் வச்சுருந்தாலும் தமிழ் சங்ககால சங்க தமிழ் அது தான் சொல்லுவாங்க. இந்த ஈவேரா மாதிரி தமிழை திட்டுறதெல்லாம் கிடையாது அண்ணாவெல்லாம். 15 வருஷத்துக்கு முன்பாக குமுதத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. ஈழ இன விடுதலைக்கு இந்தியாவை எப்போதும் நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு அழுத்தமான உங்களுடைய அந்த கருத்து பதிவு. அவர்கள் நம்மை சமமாக பார்க்க மாட்டாங்க, சம நீதி தமிழர்களுக்கு வழங்க மாட்டாங்க, எந்த காலத்துலையும் வழங்க மாட்டாங்க, எதுவே ஈழத்துக்கும் அவங்க வழங்க மாட்டாங்க என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மதம் பெரும்பான்மையாக உள்ள அரசு மதத்தை கொண்ட நாடுகளில் இருந்து, பக்கத்து நாடுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வந்தால் இந்தியாவில் குடியுரிமை உண்டுன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கெல்லாம் கொடுத்தவன் ஏன் இலங்கையை வந்து வர்ற தமிழனுக்கு கொடுக்கல? தமிழன் பகையாளி, சிங்களன் அவனுக்கு பங்காளி, இவ்வளோதான். 2026 தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்துவிடும் என்பதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்காக அடுத்த ஒரு நடிகரை வந்து களத்தில் இறக்கியிருக்கு. அது குறித்த உங்களுடைய பார்வை என்னையா? எல்லாமே சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மேலும் சுறுசுறுப்படைய வைத்திருக்கின்றன. இதெல்லாம் நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், ரசிகர்களை வைத்திருந்தாலே போதும் கட்சிக்கு தலைவராகிடலாம். இதனுடைய பொருள் என்ன? அப்போ ஒரு வெறும் ரசிகர் கும்பல், ஒரு மொழி இனத்துக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள், தலைவர்களுடைய சில வித்தியாசமான பேச்சுகளுக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள் என்று தரம் தாழ்ந்து கிடக்கின்ற நிலை தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து பிடிச்சு ஆட்டுது. ஐயா, நீங்கள் தேர்தல் பாதையிலிருந்து தேர்தல் வேண்டான்ற பாதைக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்களோடவே தேர்தல் வேணான்ட்டு வந்த உங்கள் நெருங்கிய நண்பர் சுபவி போன்றவங்களாம் ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக போய் நீ சுகபோக வாழ்க்கை வாழறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிருக்கீங்களே ஐயா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்களை வந்து இன வெறியர்களாகவும் மொழி வெறியர்களாகவும் இந்த திராவிட அரசு வந்து சித்தரிக்குது. நம்ம தமிழர்களுக்கே வந்து அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லையே. அவங்க தமிழின மறைப்பு அரசியலை, தமிழின சிதைப்பு அரசியலை நடத்திட்டு வர்றவங்க, அவங்க லட்சியம் அது. அதை தூக்கி தூளாக்கி தோலை உரிச்சு போட்டு நம்ம இன அடையாளத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு இனவெறியாக இருக்குன்னா நமக்கு சரியான சான்றிதழ் அது என்று மகிழ்ச்சி அடையணும்.